Once again, welcome back to my channel Shanti Sandal Vlogs. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சூப்பரான ரொம்ப ஜூஸியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ஒன்று பண்ணியிருக்கேன். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கனாலே ரொம்ப ஜூஸியான சாஃப்டான ஸ்வீட்டு அரை மணி நேரத்திலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அந்த ஸ்வீட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் இந்த மெஷரிங் கப்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதால் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி போட்டுக்கோங்க. 1 கப்புனா 1/4 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு அமுல் ஸ்ப்ரே பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி. ஏன்னா ஸ்வீட்டில் எல்லாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தா தான் அது ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா அதை கலந்து விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். ரொம்ப நெய்யெல்லாம் இதுக்கு தேவையே படாதுங்க. அருமையான சூப்பரான ஸ்வீட்டு. இதை இப்போ கட்டி இல்லாமல் கையால் கலந்து விடணும். நல்லா எல்லா இடமும் அந்த நெய் அதில் பட்டு அந்த சோடா உப்புலாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. பால் நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். நமக்கே தெரியும் எப்படி பிசையணும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரியும். ரொம்ப சாஃப்டாக நிறைய பாலை ஊற்றி ரொம்ப இதாக இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். நான் கவுண்டர் டாப்பில் தான் இதை நான் செய்ய போகிறேன். ஸோ அந்த இடத்த நான் தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சுகருக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகுன்னா ரொம்ப பாகு கம்பி பதம்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. நல்லா கொதிக்க விட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை வரணும். கையில் தொட்டு பார்த்தா ஒரு பிசுக்குன்னு இருக்கணும். அதுதான் இதுக்கு தேவையான கரெக்டான கன்சிஸ்டன்சி. தேவையான அளவுக்கு இப்போ 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் கலருக்காண்டி நான் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த கலர் கிடைக்கணும் அப்படின்னா வேணும்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சுகரோட பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதுங்க. கம்பி பதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து சூடாகட்டும். நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா கோதுமை மாவு பால் பவுட்ரு சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுக்க போகிறோம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி ரவுண்டாக திரட்டிக்கலாம். இது ஓரம்லாம் இப்படி இருக்குதுன்ட்டு நம்ம ஒன்றும் அதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் இதை கட் பண்ண போகிறோம். நைஃப் இருந்துச்சு, கத்தியில் கட் பண்ணுறது மாதிரி இருந்தால் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இது மாதிரி குட்டி பாக்ஸ் இருந்துச்சு. இது அழகாக இருந்துச்சு. ஸோ நான் இதை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரியோ இல்லை ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணுறதா கூட கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் உள்ள மாவையும் நம்ம திரும்பவும் திரட்டி இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த திக்னஸ்லாம் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாக மொத்தமாகவும் இல்லாமல் கரெக்டான இருக்குது பாருங்கள். ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். மீதம் உள்ள மாவுலையும் நம்ம இது மாதிரியே பிஸ்கட் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கேக்கு.
இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆயிலும் நல்லா கரெக்டாக சூடாகிருக்கு. ஸோ ரொம்பவும் ஆயிலை வந்து சூடு பண்ணிட வேண்டாம். மிதமான தீயில தான் போட்டு எடுக்கணும். அப்போ தான் இது உள்ளுக்குள்ற வேகும். இல்லைன்னா வெளியில் நல்லா செவந்து கரிஞ்சிரும், உள்ற வேகாது. கரெக்டான பதமாக ஆயில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்கட்டை எல்லாமே இது உள்ளுக்குள்ற போட்டோன்னே மேலே தானாகவே எழும்பி வந்துடும். பாருங்களேன், இது மாதிரி எழும்பி வரணும். இதை நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நம்ம எடுக்கணும். கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். திரும்ப செஞ்சு வச்சதையும் அதில் போட்டு எத்தனை இது நம்ம போடலாமோ அவ்வளோதையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா. இது மாதிரி போட்டு எடுத்து இதை நம்ம சுகர் சிரப்பில் வைக்க போகிறோம். சூப்பராக ரொம்ப ஜூஸியான, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக வெறும் கோதுமை மாவு, நமக்கு கோதுமை மாவு ரவைங்கிறது நமக்கு வீட்டில் இருக்கும். பால் பவுட்ரு மட்டும்தான் தேவை. நீங்கள் கடையில் 10 ரூபா பாக்கெட்டு பால் பவுட்ரு கிடச்சா கூட 2 பாக்கெட்டை சேர்த்து இதில் செஞ்சீங்க அப்படின்னாலே அவ்வளோ ஒரு டேஸ்டான சூப்பரான கேக்குங்க. அதாவது பால் பன் மாதிரியே உள்ள பால் கேக்கு ரெடி ஆகிடும். இதை அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறோம். சுகர் சிரப்பு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஆறி போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ சூப்பரான இந்த கேக்கை நம்ம எடுத்து வெளியில் சர்வ் பண்ணிடலாம். நல்ல சுகர்லாம் ஊறி அப்படியே நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சோடனே கரைக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டு ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் ரொம்ப கம்மியான பொருளை வச்சு ரொம்ப கம்மியான டைமில் ஈஸியாக செய்யலாம். நான் மேலே கொஞ்சம் பிஸ்தா, ஆல்மண்டு, கேஷ்யூ 3 பொடி பண்ணி கட் பண்ணி அதில் மேலே டெக்கரேஷன் காண்டி வச்சுருக்கேன். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கூட வச்சுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் அருமையான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே அந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னாலே செம்ம டக்கரான சூப்பரான ஸ்வீட்டு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தரும் மஸ்ட் ட்ரைங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.